புதிய கட்சி தொடங்கும் சங்கீதா, ஆதாரங்களுடன் பிரஸ் மீட்டை சந்திக்கும், பிரஸ் மீட் வைக்கும் சங்கீதா, விஜயுடன் மீண்டும் இணைய போகும் சங்கீதா. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் அப்படி ஒண்ணும் நடக்கல. அந்த அவங்க அபிஷியலாவே என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி எந்த ஒரு பிரஸ் மீட்டும் கொடுக்குற மாதிரி இல்ல. அப்படியே கொடுத்தாலும் அது வந்து சங்கீதா அவர்களுக்கு ஆப்போசிட்டா தான் போகும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது வந்து தகுந்த ஆதாரங்களை அவங்க சப்மிட் பண்ணவில்லை என்றால் அது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். அது இல்லாம இந்த நேரத்துல பர்டிகுலரா இந்த நேரத்துல அவர் வெளியிடுறாங்கன்னா, அவங்க வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டுட்டு இதை வெளியிடுவாங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம், அது யாரோ ஒருத்தங்க இயக்குறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகி போகும். அதனால விஜய் அவர்கள் மேல தப்பே இருந்தாலும் இந்த நேரத்தை இவங்க பழிவாங்கும் நோக்கத்தில் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அனுதாப ஓட்டுகளே நிறைய விழும் என்பது விஜய் அவர்களுக்கு சாதகமாக செல்லும் என்பதால் அதை செய்யவில்லை என்று நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். பிரம்மாஸ்தனத்தை எய்யும் திமுக அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவங்க நெஞ்சிலே குத்திக்கிட்டு நிற்கும். சோ அது இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோ. அதனால யாரும் ஒரி பண்ணண்டா. இந்த 3 நாள்ல நல்ல சம்பவம் இருக்கு. வீட்டுல இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி, பக்கத்துல இருக்க எல்லா ஓட்டையும் கன்வின்ஸ் பண்ணி, என்னென்ன அறிக்கை வச்சிருக்காங்க, என்னென்ன நல்ல திட்டங்கள் வச்சிருக்காங்க, இதெல்லாம் இருந்தா பண்ணுவாங்க, இதுக்கு முன்னால உள்ளவங்க பண்ணல அப்படிங்கறதையும் தெரியப்படுத்துங்க. அட்லீஸ்ட் இவங்க வந்தா ஏதாவது ஒண்ணு 1% நம்பிக்கையா அது இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்துங்க. வணக்கம் நண்பர்களே. திருச்சியை மீண்டும் குலுக்கிய பிரளயமாக்கிய விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு மறுபடியும் ஒரு பிரச்சாரம் விஜய் அவர்கள் மேற்கொண்டு அங்க வந்து ஒரு பிரளயத்தை உருவாக்கிட்டு இங்க ஒரு பிரளயம் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஆட்சி அமைச்சுதான் அதுல வந்து ஊழல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்களா, அதுல கூட ஊழல் பண்றாங்க. ஒரு ஏரியாவுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அதாவது 1000 ரூபாய் கொடுக்கறத 500 ரூபாய் இவங்க எடுத்துட்டு 500 ரூபாய் கொடுக்குறாங்களாம். ஒரு சில ஏரியால 5000 கொடுக்குறாங்களாங்க. 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் ஊழல் நடக்குது. 6000 கொடுத்து 5000, 5000 கொடுத்து 4000 அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏரியா பார்த்து ஏரியா கொடுக்குறானுங்க. விட்டுறவே விட்டாதீங்க. காசு வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அது என்ன அங்க கொடுக்கறது, உங்க உரிமை தொகை. உங்க உரிமை தொகையை நீங்க கேட்டு வாங்குங்க. எப்படியும் அவனுங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கொடுக்க போறானுங்க, 1 வருஷத்துக்கு ஒருக்கா கொடுக்க போறது இல்ல. அதனால வாங்கி வைக்கவங்க வச்சுக்கோங்க. இல்ல ரிப்போர்ட் பண்ணா ரிப்போர்ட் பண்ணுங்க. எப்படி ரிப்போர்ட் பண்ணாலும் அங்க பிடிக்க போறதுல எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்கிறது. நல்லாவே தெரியுது. ஆனா எங்கேயுமே பிடிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப விட்டா அடுத்த 5 வருஷம் கழிச்சுதான் வாங்க முடியும். பாத்துக்கோங்க. வாங்கிட்டு நீங்க வந்து யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க அப்படிங்கறது மாதிரி சொல்றதை விட வாங்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்ன பண்றது, வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஓட்டாவது மனசாட்சிப்படி போடுங்க. அந்த வாங்குனதுக்காக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட வரி பணத்தை நீங்க செலுத்திருக்கீங்க. துபாய் போன்ற நாடுகள்ல எல்லாம் வந்து டாக்ஸ் ஃப்ரீ நாடுகள் அப்படின்லாம் நிறைய நாடுகள் இருக்குல்ல. அதனால நீங்க கெட்ட வரி இப்படி வாங்கிக்கிறதா நினைச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. ஆனா வாக்களிக்கும் போது தெளிவா வழிங்க. அதாவது உங்களோட ஜாதின்னு பார்த்து நீங்க வாக்களிக்கிறீங்க. அந்த ஜாதி தலைவர்களே நல்ல தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு வாக்களிக்கிறது வேற. உங்க ஜாதின்னு பார்த்து வெறுமே ஜாதின்னு சொல்லிட்டு வாக்களிக்காதீங்க. அந்த ஜாதினால உங்களுக்கு நீங்க வாக்களிச்சதுனால ஏதாவது பெனிஃபிஷியல் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. உங்க ஏரியா டெவலப் ஆயிருக்கா, ஆயிருக்காது. உங்க ரோடு டெவலப் ஆயிருக்கா, ஆயிருக்காது. அந்த வேட்பாளர்கள் அந்த ரோடு வழியா தான் வந்திருப்பாங்க. ஆனா எப்படி குதிச்சு குதிச்சு குதிரையில வரானுங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பரா சொகுசா வந்துட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. அந்த ரோட்ல தான் வராங்க. அதுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கு ஒரு மனசாட்சி கூட இருக்க மாட்டேங்குது. வேற எந்த ஒரு விஷயத்தை நம்ம உரிமையா கேட்கறேன், அந்த ஒரு விஷயத்த மட்டும் உரிமையா கேட்கறேன், அதை கூட அவங்க மாத்தி தர்றது மாதிரி தெரியல. இத்தனை வருஷம் ஆண்டுட்டாங்க. ஆண்ட கட்சிகளும் இருக்காங்க, ஆண்டுட்டு இருக்க கட்சிகளும் இருக்காங்க. ஆனா வந்து ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை கேள்வியா கேளுங்க. அதை கேள்வியா கேட்கிற ஃபேஸை வச்சு இந்த கமெண்ட்ல கேட்கறேன்னு விட்டுருங்க. ஃபேஸை வந்து நம்ம வந்து ஓப்பனா வீடியோல போட்டு தெளிவா கேட்கிறோம், ஆக்ரோஷமா கேட்கிறோம், கருணையா கேட்கிறோம், அன்பா கேட்கிறோம். ஆனா எந்த ஒரு மாற்றமா இருக்கு, அதுக்கு நீங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த அளவு தான் சப்போர்ட் பண்றீங்க. கொண்டு சேருங்க மக்கள்கிட்ட. இந்த திருச்சியில வந்து இந்த பரப்புரை கூட்டம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அவர் போற இடமெல்லாம் இப்படி ஒரு கூட்டமா இருக்குன்னா எந்த ஒரு ஹீரோக்கும் எந்த ஒரு கட்சியிலையும் யாருக்குமே இல்ல. அப்படிங்கிறனால நம்ம உதவாநிதி வந்து அப்பாட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரா, எனக்கும் இப்படி கூட்டத்தை அமைச்சுதா அப்படின்னு சொல்லி. ஆனா அப்பா சொல்றாரா, எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் கூட்டம் வர மாட்டேங்குதுயா, 5000க்கு 10,000 டபுளா கொடுத்து கூட்டாச்சு, ஆனாலும் வரல, இந்த மாதிரி கூட்டம் நமக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிதான் அவரை மாதிரி சட்டையை போட்டு பார்த்தாச்சு, பேண்ட்டை போட்டு பார்த்தாச்சு, அவரை மாதிரி பேசி கூட பார்த்தாச்சு, அவருக்கு ஃபேன் கூட சொல்லி பார்த்தாச்சு. ஆனா நமக்கு வர மாட்டேங்கிறானுங்க, வேற எல்லாருக்கும் போறானுங்க. அப்படிங்கும்போது நீ பண்ண ஊழல் அப்படி, நீ பண்ண செயல் அப்படி அப்படிங்கிறது தான். எதிர்பார்க்காத விதமா வீடு வீடா போய் பார்த்திருக்காரு. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் தான். அவர் வந்து இதுல கரூருக்கு போகல, பேருக்கெல்லாம் 41 பேரை கொண்டுட்டார் அப்படி இப்படிங்கிறாங்க. அதாவது அங்க நடந்த ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க. ஓட்டுக்காக இப்ப மட்டும் வீட்டுக்கு போறாருன்னு சொல்றீங்களே, அதே எலெக்ஷன் டைம்ல தான் வந்து எலெக்ஷனுக்காக தான் வந்து அவர் போனாரு. அங்க வந்து ஏற்பட்ட ஒரு இழப்பு மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்புக்காண்டி இதை அவர் ஒரு ஓட்டா நினைச்சிருந்தா கூட அன்னைக்கு பேருக்கலாம், அது டபுளா கூட கிடைச்சிருக்கும். அவர் பேருந்தா அவருக்கு தெரியாதா என்ன, அவர் வந்து எதுக்கு கூப்பிட்டு வச்சு அவ்வளவு செலவு பண்ணி கூப்பிடணும். இதை வச்சே காரணமா வச்சு ஓட்டு போட்டு போட்டுன்னு சொல்லிட்டு உருட்டிட்டே இருக்காதீங்க. இங்க வந்து அந்த கதையெல்லாம் மாறியாச்சு. அது வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து அந்த இழப்பு இதுக்கப்புறம் இன்னும் நடக்கவே கூடாது அப்படின்னால இன்னுமே நடக்காம குறையப்பட்டிருக்கு. அதை வந்து அதுக்கப்புறம் நிறைய நடைமுறைகள் நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணப்பட்டு இருக்கு. அதனால அதை வச்சு இன்னும் அரசியல் பண்ணணும்னு நினைச்சு
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு இத்தனை பேர் அரசியல் பேசுறாங்க, இத்தனை வருஷம் பேசாம இப்ப பேசுறாங்க. இந்த விஷயம் வந்து 2030 இப்ப அவங்க ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு கணிப்புப்படி 2030 விஜய் அவர்கள் அதுக்கப்புறமாவது கண்டிப்பா ஜெயிப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை தான். இப்ப வந்து இப்பவும் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய சாத்தியம். ஆனா 2030 கன்ஃபார்ம். அது இல்லாம நீங்க இப்ப தவற விட்டுட்டீங்க, வாக்களிக்க தவற விட்டுட்டீங்க, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்காம நீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க. அவங்க பண்ற ஒரு சில தப்புகளை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, இத்தனை வருஷம் அரசியல் பேசாதவங்க, இத்தனை வருஷம் படம் பார்த்துட்டு இருந்தவங்க, இத்தனை வருஷம் டிபேட் வேற விஷயத்துக்கு பண்ணிட்டு இருந்தவங்க கடைசியில் மொத்தமாக போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தான் எல்லாருமே அரசியல் வயப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது நாம் தமிழருக்கு இந்த அறிவு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து அவங்க அரசியல் வயப்பட்டு இருக்காங்க. நாம் தமிழர் ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை இவர் தான் ஏற்படுத்தியிருக்காரு. இதில் வந்து நீங்கள் இப்போ தவற விட்டீங்கன்னா, உண்மையில அவங்க பண்ணுற ஒரு சில விஷயத்துக்காக தவற விட்டீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்கள வந்து அவங்க கற்றுப்பாங்க, எல்லாமே படித்தவங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு எப்படியும் மீட்கவே முடியாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. தாவேகாவோட அறிவிப்புகள் நிறைய இருக்கு, அறிக்கைகள் வந்து ஒரு சில விஷயங்கள் தான் போய் ரீச் ஆயிருக்கு, மீதி உள்ள விஷயங்கள் ரீச் ஆகல. வேட்பாளர்கள் கிரவுண்ட் ஒர்க் ஒழுங்கா பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு. அதனால நீங்க உங்க வீட்டுல பார்த்துட்டு இருக்க ஒருத்தரும் உங்க வீட்டுல இருக்க உங்க பெற்றோர்கள் இருப்பாங்க, அதே மாதிரி வயசான முதியவர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொண்டு போட்டோவை காட்டுங்க. இவர் தான் நம்ம தொகுதி வேட்பாளர், இவர் வந்து இந்த அறிக்கைகள் வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க, நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. இதனால பலன்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் தெரியல. இதுல விஜய் அவர்கள் மாற்றுல ஏமாற்று தான் இலவசம் கொடுக்குறாங்க. இலவசம் கொடுக்கறதுக்கு யாருக்குமே அவருக்கு கூட வந்து அந்த ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் நம்ம மக்களோட நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்படியே செட் ஆயிட்டாங்க, அவனுங்க கொடுத்து பழகிட்டானுங்க. அவனுக்கு கொடுத்து பழகினால இவங்க வாங்கி பழகினால போட்டும் பழகிட்டாங்கும் போது இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி மாற்றி ஆகணும். நமக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டோம்னா, ஒரு வாக்கு அவங்கள்ட்ட இருந்து செலுத்த வச்சு நம்ம வின் பண்ணி அந்த சீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசி 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 கொண்டு வந்துடலாம். ஆனால் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி கையில் எடுத்து தான் ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்து இந்த மீனவர்களுக்கான ஆம்புலன்ஸ், அதாவது சி ஆம்புலன்ஸ்னு ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். இது வந்து நாம் தமிழர் கொள்கையில இருக்கு அப்படின்னா அது அங்கேயே தூசி அடைஞ்சுதான் இருக்கு. மாற்று அப்படின்னு சொல்லி சீமானவர்களுக்கு வாக்களிப்பாங்களான்னு கேட்டா போட மாட்டாங்கன்னு சொல்லி இத்தனை வருஷத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தடவை இல்லை, அடுத்த தடவை ஒரு வேளை இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த தடவை கண்டிப்பா சீமானவர்களுக்கு வாக்கு இல்லை. ரெட்டிப்பா போட்டா கூட 16% வின்னிங் சான்ஸ் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் இந்த 5 வருஷம் திமுக கையில கொடுக்கறதுக்கு, வேற ஒரு கட்சியில கொடுக்கறதுக்கு டிவிக்கு கையில கொடுக்கலாம். நாம் தமிழர் வரது வரைக்கும் நீங்க ஒருவேளை நாம் தமிழர் சப்போர்ட்டர்ஸ் இருந்தா சொல்றேன், அவங்களுக்கு இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு இந்த வாட்டி இங்க போட்டுட்டு அடுத்த 2-3 வாட்டிக்கு அப்புறம் அவங்களுக்கு போடுறது தப்பு இல்லை. அட்லீஸ்ட் இவங்க வந்து எக்ஸிக்யூட்டாவது பண்ணுவாங்க. 7 வருட காலம் வந்து ஒரு மீனவர்கள் காத்திருக்கணும். ஒரு குடும்பத்துல மீனவர்கள் யாராவது வந்து கடல்ல மிஸ் ஆயிட்டாங்கன்னா 7 வருடம் வந்து அவங்க காத்திருக்கணும் அந்த சலுகைகளை பெறதுக்காகன்னு வச்சுக்கலாம். ஆனா இவர் வந்து 6 மாசத்துல அந்த சலுகைகளை பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அதை சொல்லியிருக்காரு. ஓசி பஸ் அதுக்கப்புறம் வந்து உரிமை தொகை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன டிவிக்கு எதுக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டா அதை தான் நம்ம மக்கள் கேட்கறாங்க. நீங்க வந்து கேட்டு பலவேரி நீங்க வந்து ஓசி பஸ்ஸுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஓசி பஸ் சொல்றவனுக்கு தான் ஓட்டு போடுவேன் நீங்க ஒரு மனசுல இருந்தா உங்களை மாற்ற முடியாதுங்கும் போது என்ன பண்ண முடியாது? அதை தானே மக்கள் கேட்கறாங்க. கேட்கறவங்களுக்கு அதை தானே பண்ண முடியும், அதாவது படிப்படியாக தான் மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பெஞ்சில் போய் உட்கார்ந்தாதான், அந்த சேர்ல போய் அந்த ஆட்சி கட்டில வந்து நம்ம அமர்ந்தாதான் வந்து ஒரு விஷயத்த மாற்ற முடியும்னா அப்படிதான் பண்ணி ஆகணும். இல்லைன்னா நாம் தமிழர் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்களே. இப்போ திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். இப்போ திமுக ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்க கேட்க முடியுமா? கேட்டா என்னென்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பண்ற ரவுடிசத்துல இருந்து எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுவே நீங்க தாவேக்கான சட்டையை பிடிச்சி கேட்கலாம், இதெல்லாம் சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா எல்லாமே படிச்ச மக்கள், ஒரு பொது அறிவு, சுய அறிவு இருக்கும். வந்து சரி இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, இது வந்து தீர்வு கிடையாது, மக்கள் கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்னாவது இருக்கும். ஆனால் இங்கே உங்களுடைய சொல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டால் நயா பைசாவுக்கு பிரயோஜனமா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை பேர் வந்து டிவிக்கு சும்மா சப்போர்ட் பண்ணல, விஜய் அவர்களோட ஒரு ஃபேஸை மட்டும் வச்சு சப்போர்ட் பண்ணல, ஒரு மாற்றம் அதை வந்து எதிர்பார்த்து தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கே அவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா அவனுக்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவனுக்கு ஏற்படும் போது அது ஒரு பெரிய கேவலத்தை தான் உண்டாக்கும். தெரிஞ்சு அவங்க அதை பண்ண மாட்டாங்க. சொல்லலாம் 29, அதாவது இளைஞர்களுக்கு வந்து பட்டதாரிகள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுக்குறாரு, இதுக்கு வேலையை கொடுக்கலான்னு அதை தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. 5 லட்சம் பேருக்கு வேலை ஏற்பாடு, அதுதான் சாத்தியம் அப்படிங்கிறது முதல் கட்டமா அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் 24 வயசுல ஒருத்தன் படிச்சு முடிக்கிறான் அப்படின்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் அவன் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பான். அப்படிப்பட்டு வேலைக்கு போறாங்கல்ல 29 வயசுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப ரேர்ல தான் வந்து 29 வயசுக்கு மேல வேலையை விடுவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அந்த 5 வருஷம் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு வெறும் 4000 ரூபாய்க்காண்டி அந்த வேலையை விட்டு வீட்டுல இருப்பான் அப்படின்னு நீ சொல்றேன்னா வாய்ப்பே கிடையாது. 29 வயசு அப்படிங்கும்போது மேக்சிமம் மேரேஜ் ஆயிருக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னா அப்படி மேரேஜ் ஆனவன் அந்த 4000 ரூபாய் வச்சு சமாளிக்க முடியுமா? முடியாது. அப்போ அதையும் தாண்டி இதெல்லாம் தாண்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில 1-2 பேர் தான் இருப்பான். அப்போ அவன் எவ்வளவு அவதிப்பட்டிருப்பான். அப்போ அவனுக்கு அந்த 4000 ரூபாய்ங்கிறது கை கொடுக்கும். இதை தான் அவர் சொல்ல வராரு. இதை கூட புரிஞ்சிக்க தெரியாம இளைஞர்களுக்கு அதை பண்றாரு, இதை பண்றாரு, அதை பண்றாரு, அதை பண்றாரு. ஸோ இந்த மாதிரி புரிதலே இல்லாம ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் நல்ல புரிதலோட இருக்காங்க. இந்த ஒரு வாட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஜெயிக்காட்டும் பரவாயில்ல. அவங்க ஒரு நல்ல ஓட் பேங்க் வாங்கினாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றம், இழுபறி சம்திங் ஏதோ ஒன்று ஏற்படுத்தும் போது பயம்ங்கிறது கிரியேட் ஆகும். அதனால உங்களுக்கு அதில் உரிமை, உங்களோட உரிமை கிடைக்கும். உங்களை உரிமை கேட்கறதுக்கு நிறைய பேர் உள்ள வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 3வது கட்சி இல்லைன்னா 2வது கட்சி இந்த மாதிரி ஒன்று வரும்போது தான் நிறைய பேர் பயம் இல்லாமல் கேள்வி கேட்பாங்க ஒரு தைரியமா இருந்து. அதுக்காவது அவங்க இருக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓட்டை மாற்றி கீத்தி போட்டு அழிச்சிடாதீங்க மொத்தத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு விடிவு காலமே வராது அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஓட் பேங்கை நிரூபிக்கும் போது அது அடுத்த ஜென்ரேஷனுக்காவது உதவும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.